அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயின் தீவிர ரசிகையும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனுமான மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி அவர்கள் தாவேகாவில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் கடந்த சில நாட்களாகவே மிக பெருமளவில் வைரலாக பரவி வந்ததோட அதிர்வலைகளையும் உண்டாக்கி இருந்தது. பாரம்பரிய திமுக குடும்பத்தில் பிறந்த அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தாவேகாவில் இணைவதற்கு கயல்விழி அழகிரி அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் நிறைவேற்றினாதான், இந்த கண்டிஷனுக்கு வாக்குறுதி கொடுத்தாதான் நான் இணைவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு விஜய் அவர்களிடமிருந்து ஒரு ஷாக் பதிலும் வந்திருக்கின்றது. அப்படி இவங்களுக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் மகளான கயல்விழி அழகிரி அவர்கள் நடிகரும் முதலமைச்சருமான விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கின்றார் என்ற தகவல் கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக 2026 ஜூன் மாதம் 13ஆம் தேதி தாவேகா தலைமையின் முன்னிலையில் அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகளை இணைந்திருந்தாங்க. இந்த நிகழ்வில் கயல்விழி அழகிரி அவர்களும் அதிகாரப்பூர்வமாக இணைவாங்க அப்படின்ட்டு பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கடைசி நேரத்தில் அவங்க பங்கேற்காதது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. கடந்த சில மாதங்களாகவே தாவேகா தலைமையுடன் கயல்விழி அழகிரி அவர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வந்தாங்க. தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்ற நிகழ்வில் கூட அவங்க பங்கேற்றதோட தலைமை செயலகத்திற்கு சென்று அமைச்சர்களை சந்தித்ததும் இவங்களுடைய அரசியல் நகர்வை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது. இருந்தாலும் ஜூன் 13ஆம் தேதி நடைபெற்ற இணைப்பு விழாவில் அவங்க கலந்து கொள்ளாததற்கு கட்சி தலைமையிடம் அவங்க முன்வைத்த சில முக்கிய நிபந்தனைகளே காரணம் அப்படின்ற ஒரு அதிர வைக்கும் தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது மதுரை மற்றும் தென் மாவட்ட அரசியல்ல மு.க. அழகிரி குடும்பத்திற்கு இன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கின்றது. அதனை பயன்படுத்தி வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தாவேகா வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கயல்விழி முன்வைத்திருக்காங்க. ஆனால் தாவேகா தலைமையோ தற்போதைய சூழ்நிலையில எந்த ஒரு பதவிக்கும் முன்கூட்டியே உத்தரவாதம் அளிக்க தயாராக இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர் தேர்வு அப்படின்றது அப்போதைய அரசியல் சூழல் மற்றும் கட்சியின் வளர்ச்சி பாதையை பொறுத்தே அமையும் அப்படின்ட்டு தாவேகா தலைமை தெரிவித்ததால ஷாக் ஆகியிருக்காங்க கயல்விழி அவர்கள். இருந்தாலும் கயல்விழி அழகிரிக்கும் தாவேகா தலைமைக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை இன்னும் முடங்கிவிடலை. இருதரப்பிலையும் இன்னும் சுமூகமான தொடர்பு தான் நீடித்து வருகின்றது. இதனால இன்னும் சில நாட்கள்ல அவங்க தாவேகாவில் இணைவாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டது போலவே மதுரை மேயர் பதவியும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது.